டாஸ்மார்க் சாராய வருமானத்துல தான் ஆட்சியே நடக்குதுன்னு வெக்கமே இல்லாம சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாங்க. இவங்க பண்ற பாவ கணக்குல தமிழக மக்களையும் பங்கு சேர்த்தாங்க. உங்களுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் பணம் வருது. எப்படி எல்லாம் தமிழர்களை குடிக்கி அடிமையாக்கி பல பெண்களை தாலி அறுபடுவதற்கு காரணமாக இருந்த இந்த சாராய கடை வருமானம் தான்னு இவங்களே இத்தனை நாட்களாக தமிழர்களை குற்ற உணர்ச்சிக்கு உட்படுத்தினாங்க. அரசு தர பணத்தை கூச்சத்தோடு வெந்து தணிந்து வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவர்களை தள்ளப்பட்டாங்க. ஆனால் அது வர்றதெல்லாம் இவருடைய வரிப்பணம் தான். இப்படியெல்லாம் இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா டாஸ்மாக்ல இருந்து அரசுக்கு வரக்கூடிய வருமானத்தை விட ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க கட்சியை சேர்ந்தவர்களுக்கு வரக்கூடிய வருமானம் அதிகமா இருக்கு. கடந்த ஆட்சி காலத்துல தலைமைச் செயலகத்துல இடி ரெய்டு நடந்தப்ப முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்சி நடத்துற தகுதியே இல்லை, அவர் அடிமையா இருந்துட்டாருன்னு இந்நாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இது எல்லாம் அவமானம் தமிழர்களுக்குன்னு சொல்லி வந்தார். ஆனா இன்னைக்கு டாஸ்மார்க் தலைமை அலுவலகத்துல இடி ரெய்டு நடந்திருக்குங்க. இதை பத்தின செய்தி எங்கேயாவது வந்துச்சா? பாத்தீங்களா? வராது. ஏன்னா 50,000 கோடி அளவிற்கு கள்ளச்சந்தையில மது விற்பனை ஆயிருக்கா. கள்ளச்சந்தையில மது விற்பனை ஆயிருக்கா செய்தி சொல்லுது. இந்த 50,000 கோடி அளவிற்கு கள்ளச்சந்தையில மது விற்பனை ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து வரி தமிழர்களுக்கு வராது. சாவராம பாருங்க, குடிச்சு குடிச்சு சாவராம பாருங்க. ஒரு கோட்டு குடிச்சா அதுல பெரும்பங்கு பணத்தை அரசுக்கு வரியா செலுத்துறான். அவன் செத்து அரசுக்கு வருமானத்தை கொடுக்குறான். அந்த வருமானம் கூட கள்ளச்சந்தையில வித்தா வராது. சரி, இதெல்லாம் யாருக்கு போனுச்சு அப்படின்னா திமுகவுடைய நிர்வாகிகள் நிர்வகிக்கக்கூடிய மது ஆலைகளுக்கு போயிருக்கலாம். எவ்வளவு அதிர்ச்சி பாருங்க, எவ்வளவு அதிர்ச்சி பாருங்க. 50,000 கோடி, 50,000 கோடி. ஆனால் இந்த ஊழலை பத்தி எந்த ஊடகங்களும் பெருசா பேசல, பெரிதா அதை கொண்டு போகல. காரணம், வர வேண்டியது வந்திருக்கும், வாங்கப்பட வேண்டியது வாங்கியிருப்பாங்க, பேச வேண்டியது மட்டும்தான் பேசுவாங்க. நிர்வாக திறமை இல்லாம பலதரப்பட்ட வகையில வருமானத்தை, அரசுக்கு வருமானத்தை பெருக்க முடியாம ஒரு பக்கம் பல லட்சம் கோடி கடனை வாங்கி ஒவ்வொரு தமிழையும் கடனாளி ஆக்குறது, இன்னொரு பக்கம் எங்களை சாராய பணத்துல தான் ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தமிழரையும் குற்ற உணர்ச்சிக்குள்ளாகப்படுத்தி அவனுக்கு கணக்குல பாவ கணக்கு சேர்க்கிறது. இதெல்லாம் நிர்வாக சீர்கேடு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மது ஆலைகள் மூலமாக ஏன் தெரியுதா டாஸ்மாக் கடை ஏன் திறந்து வச்சிருக்கிறாங்க? எத்தனை குடும்பத்துக்கு அழிஞ்சாலும் பரவாயில்ல, எத்தனை பெண்கள் தாலி அறுபட்டாலும் பரவாயில்லன்னு டாஸ்மாக் கடை ஏன் திறந்து வச்சிருக்கிறாங்க? கள்ளச்சந்தையில இவங்களுக்கான பெருத்த வருமானம் வர்றதுனால தான். இறஞ்சத்தா இவங்களுக்கு என்ன வந்துச்சு? நீ நிர்வாக திறமையோடு இருந்திருந்தா, நிர்வாக திறமையோடு சாராயத்தை அழிச்சு வச்சுட்டு தமிழ்நாட்டிற்கு என்ன வளம் இல்லை, இந்த நாட்டுல எல்லா வளமும் இருக்கு. இதுல இருந்து வருமானத்தை பெருக்கலாம், வருமானத்தை பெருக்கி பல நலத்திட்டங்களை உருவாக்கலாம். நாளைக்கு வெளியிடுறாங்க பாருங்க, பாட்டாளி மக்கள் கட்சி பொது நிழல் நிதி பட்ஜெட் வெளியிடுவாங்க. அதை பார்த்தாவது நீங்க திருந்தணும். அதுல இருக்கிறத செயல்படுத்தினாலே போதும், தமிழ்நாடு மிக விரைவில் கடன் இல்லாத மாநிலமாகவே உருவாகும். அதனால ஆட்சியில் இருக்கிறவங்க நாங்க சாராய பணத்துல இருந்து தான் ஆட்சி பண்ணுவோம், கல்குவாரி பணத்துல இருந்து தான் ஆட்சி பண்ணுவோம், ஆத்மநல வித்து தான் ஆட்சி பண்ணுவோம்.